ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி நான் வெலை மீன் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். வெலை மீன் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெலை மீனில் ரொம்ப முள் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வெலை மீன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பல்லாரி ஒன்று, பெரிய பல்லாரியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இந்த மிளகா ரொம்ப காரம் இருக்காது, அதனால் 7 மிளகா வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். நான் அரைச்சி வைக்கிற குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், குழம்பு எப்படி வைக்கிறது, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம், லைட்டாக சோம்பு இதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கிக்கிறீங்க. இப்போது அதிலே மிளகாத்தூள் போடுறேன், தனி மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள் இதை நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சம் மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் போடலாம். இப்போ கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி ஊற்றினா போதும். இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரணும். இப்போ தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ இது 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் மீனை நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ மீனை போடுவோம். நம்ம மீன் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா எல்லாமே குழம்பு உள்ளே சேர்ற மாதிரி போட்டு விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆனால் மீன் எல்லாமே வெந்துடும். இப்போ பாருங்கள், மீன் வெந்துருச்சு. சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். பாருங்கள், அரைச்சி வச்ச மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. வெங்காயம், தக்காளி எல்லாமே குழம்போடு சேர்ந்துடும். எதுவும் வேஸ்ட் ஆகாது. எல்லோரும் சாப்பிட்றதுக்கும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களும் சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.